அதாவது அப்போ அந்த காலங்களில் வந்து ஒவ்வொருத்தங்கிட்ட ஆடைகளே ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இல்லைங்க. ஒரு 2, 3 ஆடைகள் தான் வச்சுருப்பாங்க. ஆமாம். அது துணிமணின்னா 2, 3 இருக்கும். அது எரிச்சிட்டா தான் புதுசு வாங்குவாங்க. இல்லைன்னா அதே உபயோகப்படுத்தே இருப்பாங்க. முக்கியமாக பெண்ணுடைய உடலில் அந்த கிளீன்லினஸ், ஹைஜீன் இல்லைன்னா பல பிரச்சனை வரும். எல்லாத்துக்கும் முக்கியமானது அவள் ஆரோக்கியம். அதுக்கு மேலே இன்னொன்று என்ன, அவளுக்கு குழந்தை உருவாக்குற ஒரு தன்மை குறைஞ்சு போகக்கூடாது என்ற ஒரு நோக்கம். இப்போது 100 துணிமணி வச்சுருப்பாங்க, எரிக்க மாட்டாங்க யார். அப்போனா 2, 3 இருக்கும், அதனால எரிச்சிட்டு புதுசாக எல்லாமே வாங்கிக்கிறது. இப்படி ஆரோக்கியத்தை அடிப்படையாக உருவாக்குன போகி பண்டிகை வந்து இன்றைக்கி பெரிய நகரங்களில் ஆரோக்கியத்துக்கு எதிராக போயிட்டுருக்கு. பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கிறது, டயர் போட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப அதுக்கு நேர் முரணான நடைமுறை இன்னைக்கு பார்க்குறோம் போகியிலிங்க. இது முக்கியமாக நம்ம உலகமே பிளாஸ்டிக்காக பண்ணிக்கிறோம். இதனால பிளாஸ்டிக்ன்றது தப்பாக இல்லை, ரொம்ப உபயோகமான பொருள் தான். நாம் அதை உபயோகப்படுத்துகிற தன்மையில் இருக்குது. கட்டாயமாக இந்த மாதிரி டயர் இருக்கிறது, பிளாஸ்டிக் இருக்கிறது எடுத்துகிட்டு நாம் போகின்னா நாம் பழசு நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ நாம் இறக்கலைன்னா நம்ம வாழ்க்கையே ஒரு பெரிய சுமை ஆகிடும். இது வெறும் துணிமணி இறக்கிறது மட்டும் இல்லை. முக்கியமானது என்னன்னா, ஒரு வருடத்தில் வாழ்கிறதுல ஏதோ வீட்டுக்குள்ளேயே ஏதோ மனஸ்தாபங்கள் வரும், சண்டை வரும், விவாதங்கள் வரும், வெளியே கூட நிறைய விஷயம் வரும். இந்த நேரத்தில் எல்லாமே சேர்ந்து பழசெல்லாமே எரித்து ஒரு புதுசாக நம்ம எல்லாமே ஆரம்பிக்கலான்ற ஒரு நோக்கம். இந்த ஒரு நோக்கம் நமக்கு இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கை முழக்கமாக நம்ம கூடயே வரும். பழைய கர்மா எல்லாம் எரிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு. அந்த நாள் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல எரிச்சிட்டாங்கன்னா பழசு முடிஞ்சு போச்சு. இப்போ புது வாழ்க்கைன்னா ஒரு உற்சாகமாக போய் நாளைக்கு செய்கிற செயல் ஒரு உற்சாகமாக, ஒரு புது உற்சாகமாக, ஒரு புது ஆரம்பத்தோடு நாம் ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல நோக்கம்தான். அந்த மாதிரி இப்போ கூட வச்சுக்கலாம். சில விஷயம் நமக்கு அந்த காலத்தில் இருந்ததுக்கு இப்போதுக்கு மாறி போயிருக்கலாம். ஆனால் அடிப்படை மாறலை. எப்படி இருந்தாலும் பழைய சுமை எல்லாமே எடுத்து போனால் நாளைக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே நாளைக்கு எடுத்து போனால் நாளுன்றது நமக்கு நல்லா இருக்காதுன்ற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அது எப்படி ஏற்படுத்துறதுன்றதுக்கு ஒரு முறை வச்சுருக்குறோம் நாம் கலாச்சாரமாக. அந்த முறை உபயோகப்படுத்திக்கலாம். பழைய டயர் இறக்க வேண்டாம், பழைய துணி கூட இப்போ இறக்க தேவையில்லை. வேணும்னா யாருக்கானாலும் தேவையானவங்க கொடுத்துடலாம் நாம். ஆனால் முக்கியமாக நம்மக்கிட்டே இருக்கிற பழசு நாம் விட்டுடணும். பழசு விட்டுடணுன்னா பழைய கோபங்கள் இருக்குது, பழைய பரிதாபங்கள் இருக்குது, பழைய பொறாமை இருக்குது, பழைய வெறுப்பு இருக்குது. இது எல்லாமே எரிச்சிட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்றதை நாம் வச்சுக்கணும் இப்போ.